வணக்கம். இன்னைக்கு நாம DNA 2025 படம் பத்தி கொஞ்சம் ஆழமா அலச போறோம். ஆமா, ஒரு இமோஷனல் த்ரில்லர்னு பயங்கரமா பேசிக்கிறாங்க. ஆமா, சிலர்லாம் தியேட்டர்ல மூச்சே விடல அப்படின்னு சொல்ற அளவுக்கு பரபரப்பா போயிருக்கு போல. நமக்கிட்டயும் நிறைய விமர்சனங்கள், அப்புறம் ட்விட்டர், ரெட்டிட்ல மக்கள் என்ன சொல்றாங்கன்னு எல்லா கருத்தும் இருக்கு. சரி, அப்ப நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த படம் ஏன் இவ்ளோ பேச பொருளாச்சு, கதை என்ன, எது பிளஸ் எது மைனஸ்னு ஒரு தெளிவை கொடுக்கறது தான் இல்லையா? கரெக்ட். இது ஒரு தனிப்பட்ட பார்வையில கிடைச்ச தகவல்களை வச்சு ஒரு அலசல். முதல்ல படத்தோட பேசிக்ஸ் பாத்திரலாம். டைரக்டர் நெல்சன் வெங்கடேஷன், அப்புறம் அதர்வா, நிமிஷா சஜயன் மெயின் ரோல்ஸ். மியூசிக் ஜிப்ரான், அதுவே ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கொடுத்துச்சு. கதை ஸ்பாய்லர் இல்லாம சொல்றதுன்னா, நிமிஷா ஒரு கேரக்டர், அவங்க குழந்தை ஹாஸ்பிட்டல்ல மாறிடுச்சுன்னு ரொம்ப உறுதியா நம்புறாங்க. அவங்களுக்கு சில மனநல பிரச்சனைகளும் இருக்கு. ஆமா, கணவர் அதர்வா ஒரு போதை பழக்கத்திலிருந்து மீண்டு வரவர். அவர் இந்த மர்மத்துக்கு பின்னால என்ன இருக்குன்னு தேட ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஒரு குடும்ப பிரச்சனையா ஆரம்பிச்சு அப்படியே ஒரு கிரைம் த்ரில்லரா மாறுது. அடையாளம், இழப்பு, அன்புன்னு நிறைய லேயர்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. கரெக்ட். சரி, இப்போ வரவேற்புக்கு வருவோம். சோஷியல் மீடியால எப்படி இருக்கு? அங்க பயங்கர பாசிட்டிவ் வைப். செம்ம த்ரில்லர், அதர்வாவோட கம்பேக், 2025ல ஒரு நல்ல படம் அப்படின்னு ஒரே கொண்டாட்டமா இருக்கு. ஓ அப்படியா? ஆனா விமர்சகர்கள் கொஞ்சம் வேற மாதிரி சொல்ற மாதிரி தெரியுதே. ஆமா, டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு 3.5 கொடுத்து எழுத்து நடிப்பெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா மூவி க்ரோ மாதிரி சில சைட்ஸ் ஓரளவு ஈர்க்கும் த்ரில்லர்னு சொல்லிட்டு முதல் பாதி கொஞ்சம் ஸ்லோவா போகுதுன்னு சொல்றாங்க. பரத்வாஜ் ரங்கன் கூட அந்த திரைக்கதை கொஞ்சம் யூகிக்கிற மாதிரி பிரெடிக்டபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? ஆமா, நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் இன்னும் ஒரு படி மேல போய் 2.5 தான் கொடுத்து கிளீஷேக்கள் நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இங்கதான் ஒரு முக்கியமான பாயிண்ட் வருது. சாதாரண ரசிகர்கள் அந்த எமோஷன்ஸ், த்ரில்லர் ஃபீல் இதையெல்லாம் ரசிக்கிறாங்க. ஆனா கிரிட்டிக்ஸ் டெக்னிக்கலா பாக்குறாங்க. அந்த திரைக்கதை வேகம், புதுசா ஏதாவது இருக்கா, திருப்பங்கள் எப்படி இருக்குன்னு நோன்றாங்க. ஒருவேளை இந்த மாதிரி ஃபேமிலி எமோஷனல் த்ரில்லர்ஸ்ல அந்த பழக்கப்பட்ட ஃபார்முலா ஒரு கம்ஃபர்ட் கொடுக்குதோ, நடிப்பு நல்லா இருந்தா அதை மக்கள் ஏத்துக்கிறாங்களோ? இருக்கலாம். சரி, அப்போ படத்தோட ஸ்ட்ரென்த்ஸ், அதாவது பலம்னு எதை சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் கண்டிப்பா அதர்வா நிமிஷாவோட ஆக்டிங் தான். ரொம்ப ரியலிஸ்டிக்கா உணர்வு பூர்வமா பண்ணிருக்காங்கன்னு நிறைய பேர் சொல்றாங்க. அதர்வா அந்த சீரியஸ்னஸ், நிமிஷா அந்த ஒரு மாதிரி பதட்டம், வலி, அதையெல்லாம் நல்லா கொண்டு வந்ததா சொல்றாங்க. நிச்சயமா. அடுத்து ஜிப்ரான், அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர், அது படத்தோட த்ரில்லர் மூட, அந்த டென்ஷனை வேற லெவல்ல ஏத்துது. ஆமா, ஜிப்ரான் பிஜிஎம்னா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸே தனிதான். கிளைமேக்ஸ் பத்தியும் நல்லா பேசுறாங்களே. ஆமா, கிளைமேக்ஸ் நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சில இமோஷனல் சீன்ஸ் மக்களை கவர்ந்திருக்கு. சரி, பலவீனங்கள் எது கொஞ்சம் சறுக்கலா பார்க்கப்படுது? முக்கியமா சொல்றது அந்த முதல் 20-30 நிமிஷம் ரொம்ப ரொம்ப மெதுவா நகருதுன்னு நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. ஓஹோ, ஸ்டார்டிங் கொஞ்சம் இழுவையா இருக்கா? ஆமா. அப்புறம் கதைக்கு ரொம்ப தேவையில்லாத சில பாட்டு இல்ல கமர்ஷியல் காட்சிகள் இருக்கிறதா சில விமர்சனங்கள் சொல்லுது. நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ்லாம் அதான் சொல்லுது. திருப்பங்கள் பத்தி பிரெடிக்டபிள்னு சொன்னாங்களே. ஆமா, சில ட்விஸ்ட் காட்சிகள்லாம் கொஞ்சம் ஈஸியா கெஸ் பண்ற மாதிரி இருக்கு, ரொம்ப கிளீஷேவா இருக்குன்னு விமர்சகர்கள் சொல்றாங்க. டெக்னிக்கல் சைடுல டைரக்ஷன், கேமரா, டைரக்டர் நெல்சனோட முயற்சி நல்ல முயற்சி தான். ஒரு மிடில் கிளாஸ் தம்பதியே இப்படி ஒரு த்ரில்லர் கதைக்குள்ள கொண்டு வந்தது நல்ல ஐடியா. ஆனா சில இடங்கள்ல அந்த வழக்கமான மசாலா ஃபார்முலா கொஞ்சம் தெரியுது. கேமரா ஒர்க், ஒளிப்பதிவு பார்த்திபன் பண்ணிருக்காரு. அந்த ஹாஸ்பிட்டல் சீன்ஸ், சேசிங் சீன்ஸ்லாம் நல்லாவே கேப்சர் பண்ணிருக்காரு. படத்துக்கு அது ஒரு பெரிய பலம். இசை பத்தி சொல்லிட்டீங்க. பிஜிஎம் சூப்பர், பாட்டு சுமார்னு. மத்த ஆக்டர்ஸ், சப்போர்ட்டிங் காஸ்ட் எல்லாரும் அவங்க வேலையை சரியா செஞ்சிருக்காங்க. சரி, இப்ப கொஞ்சம் வேற மாதிரி யோசிப்போம். இப்பெல்லாம் படம் ஹிட் ஆகுறதோட அதோட சில விஷயங்கள் வைரல் ஆகுறது முக்கியம் இல்லையா? மீம்ஸ், ரீல்ஸ்னு. நிச்சயமா. இந்த படத்தோட பிஜிஎம் பிட்ஸ்லாம் இன்ஸ்டா ரீல்ஸ்ல செம ட்ரெண்டிங். அப்புறம் அந்த டயலாக்ஸ், அம்மா பேபி ஸ்வாப் ஆயிட்டியா, மீம்ஸ் கூட ரொம்ப பாப்புலர் ஆச்சு. சில பேர் இத 96 படத்தோட எமோஷன், விக்ரம் படத்தோட சஸ்பென்ஸ் ரெண்டும் கலந்த மாதிரி இருக்குன்னு கூட சொல்றாங்க. ஆமா, அந்த மாதிரி ஒப்பீடுகளும் இருக்கு. சரி, அப்போ ஃபைனலா யாருக்கு இந்த படத்தை ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? தியேட்டர்ல பார்க்கலாமா இல்ல ஓடிடிக்கு வெயிட் பண்ணலாமா? இமோஷனல் த்ரில்லர், ஃபேமிலி டிராமா பிடிச்சவங்க தாராளமா பார்க்கலாம். குறிப்பா தியேட்டர்ல அந்த பிஜிஎமோட அதிர்வை ரசிக்கணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமா போகலாம். யாருக்கு செட் ஆகாது?
முதல் பாதி ஸ்லோவா இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி மெதுவான வேகத்தை பொறுக்க முடியாதவங்க, அப்புறம் முழுக்க முழுக்க லாஜிக் பாக்குறவங்க, நான் ஸ்டாப் ஆக்ஷன் எதிர்பார்க்கறவங்க, அவங்க கொஞ்சம் யோசிக்கலாம். தியேட்டரா ஓடிடியாங்கிற கேள்விக்கு பிஜிஎம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தியேட்டர் தான் பெஸ்ட். இல்ல எனக்கு வேகம் பிரச்சனை இல்ல, பொறுமையா பாப்பேன் அப்படின்னா ஓடிடிலையும் பார்க்கலாம். ஓகே, அப்போ சுருக்கமா சொன்னா டிஎன்ஏ வந்து அதர்வா நிமிஷாவோட நல்ல நடிப்பு, ஜிப்ரனோட மிரட்டல் பிஜிஎம்மோட சேர்ந்த ஒரு இமோஷனல் த்ரில்லர். ஆனா முதல் பாதி வேகமும் சில யோகிக்கக்கூடிய திருப்பங்கள் இதெல்லாம் கொஞ்சம் மைனஸா இருக்கு. ஒரு டீசென்ட் முயற்சி, ஆனா இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாமோங்கிற கேள்வியும் இருக்கு. கரெக்ட். சரி, இப்போ நம்ம நேயர்களுக்கான ஒரு கேள்வி. சொல்லுங்க. ஒரு படத்துல ஒரு பக்கம் நல்ல உணர்ச்சிகரமான கதை, இன்னொரு பக்கம் ரொம்ப ஈஸியா யோகிக்கிற மாதிரி ட்விஸ்ட்ஸ், இது ரெண்டும் இருக்கும்போது ஒரு ஆடியன்ஸா உங்க எக்ஸ்பீரியன்ஸை அது எப்படி மாத்துது? அந்த மாதிரி ட்விஸ்ட்ஸ் வந்து கதையோட தாக்கத்தை அதிகப்படுத்துதா இல்ல சலிப்படைய வைக்குதா? நல்ல கேள்வி. இத நீங்க யோசிச்சு பாருங்க. அடுத்த அலசல்ல சந்திப்போம்.